காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீட்டிக்கப்பட்டதை மாணவர்களும் பெற்றோரும் வரவேற்றுள்ளனர். இதன் மூலம் தொலைதூரத்தில் இருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் வெகுவாக பயனடைவர் என பெற்றோர் தெரிவித்தனர். இதேபோல மாணவர்களும் தங்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். திட்டத்தை பற்றி சொல்லணும்னா பசங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு வருத்தத்துக்குரிய நிலையில இருந்தப்ப இந்த திட்டம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வெளியூர்ல இருந்து வர பசங்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா காலையில பிள்ளைங்க சாப்பிடாம வந்தா படிக்கவும் முடியாது, உடல் சோர்வும் மன சோர்வுமா இருக்கும். அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடு கொஞ்சம் தூரம் தான், நான் இங்கே சாப்பிடாம தான் வருவேன். இங்கே சாப்பிட ஆரம்பிச்சோன்னு நான் ரொம்ப சாப்பிடுவேன். அதனால எனக்கு இந்த உணவு பிடிச்சது. தூத்துக்குடியிலிருந்து சேலம் வழியாக மும்பைக்கு ரயிலில் நகை திருடி சென்றவரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நகைக்கடையில் வேலை பார்த்து வந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த விட்டல் சிங்காடி என்பவர் சுமார் 300 கிராம் தங்கக்கட்டியையும் 43,000 ரூபாயையும் திருடிக் கொண்டு தாதர் விரைவு ரயிலில் தப்பினார். அவரை சேலத்தில் ரயில்வே போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து நகை பணத்தை பறிமுதல் செய்தனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் புறநோயாளிகளின் சீட்டுகளில் விவரங்கள் தலைகீழாக எழுதப்பட்டதால் நோயாளிகள் குழப்பமடைந்தனர். தென் மாவட்டங்களில் முக்கிய மருத்துவமனையாக செயல்பட்டு வரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமானோர் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் புறநோயாளிகளுக்கான சீட்டில் நோயாளிகளின் விவரங்கள் உள்ளிட்டவை தலைகீழாக எழுதப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மருத்துவ சேவைகளில் இதுபோன்ற அலட்சியத்தை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.